ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுனால லேட்டஸ்டான குக்கிங் ரெசிபியை நீங்கள் பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுரைக்காய் அடை. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி புழுங்க அரிசியை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை கழுவி கிரைண்டரில் எப்படி ஆட்டலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அரிசி மட்டும் ஆட்டிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் அரிசி மட்டும் ஆட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், சுரைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கான். அதாவது ஒரு பெரிய சுரைக்காய் இருந்தால் ஹாஃப் சுரைக்காய் எடுத்துக்கோங்க. இது சின்ன சுரைக்காய் அப்படின்னா நீங்கள் ஒரு சுரைக்காய் போட்டுக்கலாம். ஒரு உலக்கு 500 கிராம் அரிசிக்கு அரை சுரைக்காய் போட்டால் போதும். ஸோ இது நான் ஒரு பவுல் நிறையா எடுத்துருக்கோம். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சுற்று மட்டும் சுற்றிருக்கான். அதோடு சேர்த்து ஒரு 4-5 வத்தல், 2 ஸ்பூன் மிளகு, மஞ்சப்பொடி ½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ தேவைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை மிக்சியில் போட்டு ஆட்டி எடுத்தாச்சு. மாவு இந்த அளவுக்கு ஆட்டி இருக்குது. இதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷமோ இல்லை ஒரு 5 நிமிஷமோ நீங்கள் ஆட்டிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ பாருங்கள், நான் 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் லாஸ்ட்டாக. இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போது எப்படி அடை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் தோசை சட்டியை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், காஞ்சிச்சு தோசை சட்டி. ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அதை வேகட்டும். இப்போ பாருங்கள், லைட்டாக வெந்துருச்சு. இப்போது திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வேணும்னா நீங்கள் ஆயில் விட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ அகைன் மூடி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், சுட சுட சுரைக்காய் அடை ரெடி ஆயிடுச்சு. இதை தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.